அன்புக்குரியவர்களே, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தந்த இந்திய உலகில் திரு அவை ஏடு நாட்டு அரசியல் வாழ்வு குறித்து என்ன கூறுகிறது என்பதை இந்த உரையில் கேட்கலாம். எல்லையற்ற அதிகாரம் கொண்ட ஒரு பேரரசை நிறுவ வேண்டும் என்ற ஹிட்லரின் பேராசை இரண்டாம் உலக போருக்கு காரணமானது. இது உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. கத்தோலிக்க ஜனநாயக நாடுகளும் பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா ஆதிக்கத்துக்குள் வந்தன, பொதுவுடைமை நாடுகளாயின. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திரு அவைதான் என்றுமே மனித மாண்பிழந்த வறியவர் பக்கம் இருப்பதாக பகிரங்கமாக உணர்த்தியது. இந்த ஏடு அரசியல் சமூகத்தின் இயல்பு, தன்மை, நோக்கங்கள், கடமைகள், குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் போன்றவற்றை ரத்ன சுருக்கமாக கூறி உரிமை குரல் கொடுக்கிறது. தனி மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் குழுக்களுக்கும் சேர்ந்து உருவாக்கும் ஒரு பரந்த சமுதாயமே அரசியல் சமூகம் அல்லது நாடு எனப்படுகிறது. இது ஓர் இயல்பான இயற்கையான அமைப்பாக உள்ளது. இது மனிதர் அனைவரின் பொது நலனுக்காகவே உள்ளது. எல்லோருடைய ஆற்றல்களையும் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து எல்லோரும் பொது நலனை அடையுமாறு அவற்றை ஆற்றுப்படுத்த வேண்டும். எல்லா மக்களும் இனத்தவரும் குழுக்களும் பொது நலனை அடைய உதவுவது, எந்த மனிதருக்கும் தீங்கிழைக்காமல் உரிமைகளை பாதுகாப்பது, குடும்பம், சமூகம், பண்பாட்டு குழுக்கள், நிறுவனங்கள் ஆகியவற்றை தடையின்றி மேம்படச் செய்தல், அனைவரும் முழு நலனையும் சுதந்திரமாக அடைய உதவி செய்தல் போன்றவற்றிற்கான பொருத்தமான சூழ்நிலைகளை உருவாக்குவதே அரசியல் சமூகத்தின் நோக்கமாகும். வாக்குரிமைகளை சுதந்திரமாக பயன்படுத்துவது, பொது நலனை மேம்படுத்துவது, நாட்டுப்பற்றை வளர்த்து கொள்வது போன்றவை குடிமக்களின் முக்கிய கடமைகள். பொதுவாக நலனை மேம்படுத்த அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும். மாறாக தன்னலத்துக்காக பொது நலனை பலியாக்க கூடாது என அரசியல் கட்சிகளுக்கு பாடம் புகட்டுகிறது சங்கம். மேலும் இந்திய அரசியலில் சமூகத்தில் கிறிஸ்தவர்களின் சிறப்பான இடத்தையும் சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. பொதுப்புணர்வுடனும் அர்ப்பணத்துடனும் பொது நலனுக்காக உழைப்பதில் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். அதிகாரத்தை சுதந்திரத்தோடும் தனி மனபர் முயற்சிகளை சமூகத்தின் தேவைகளோடும் இசைவுற ஒன்றிணைக்க வழிகாட்ட வேண்டும். நற்செய்தி விழுமியங்களை கொண்டு உலகு சார்ந்த காரியங்களை ஒழுங்குற அமைப்பது எவ்வாறென செயல்முறையில் காட்ட வேண்டும். இவ்வாறு அரசியல் சமூகத்திற்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள உறவை சங்கம் தெளிவாக்குகின்றது. நன்றி.